அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. இது தாயுமானவரின் கூற்று. இன்று நாம் தாயுமானவரின் பராபரை கண்ணையிலிருந்து 10 பாடல்கள் குறித்த கருத்துக்களை படிக்க இருக்கிறோம். தாயுமானவர் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக நமக்கு சொல்லப்படுகிறது. 1705 முதல் 1742 வரை வாழ்ந்தவர். மிக குறுகிய காலம்தான் வாழ்ந்தவர். ஆனால் அந்த மெய்ப்பொருளை, மெய்ஞான பொருளை அவர் கண்டு தெளிந்தவராக சொல்லப்படுகிறது. அந்த மெய்ஞான பொருளை கண்டு தெளிந்து அவர் தம் கவிதை திறத்தாலும் அந்த பரம்பொருளின் ஆற்றலாலும் பல பாடல்களை தமிழ் உலகிற்கு தந்து சென்றிருக்கிறார். நாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் வேதாரண்யத்தில் இவர் பிறந்தார். இவர் கேடிலியப்பர் கேசவள்ளி என்கின்ற பெற்றோருக்கு மகனாக பிறந்ததாக நாம் வரலாறு வழி அறிகிறோம். இவர் தமிழ் மொழியும் வடமொழியிலும் புலமை பெற்றிருந்தார். அரச கணக்கராக பணிபுரிந்திருந்தார். தமிழ் சமய கவிதைக்கு முன்னோடி பாரதியார், வள்ளலார் இவர்களெல்லாம் எளிமையான முறையில் கவிதை எழுதுவதற்கு தாயுமானவர் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மௌன குரு என்பவரிடம் உபதேசம் பெற்று துறவு மேற்கொண்டதாக சொல்கிறார்கள். தாயுமானவர் சுவாமிகளுடைய பாடல்கள் திருப்பாடல் திரட்டு என்ற நூல் வடிவம் பெற்றிருக்கிறது. அதில் 56 தலைப்புகளில் 1452 பாடல்கள் அடங்கியிருக்கின்றன. அதில் 771 பாடல்கள் கன்னிகளாகவும் 83 பாடல்கள் வெண்பாக்களாகவும் இருக்கின்றது. இன்று நாம படிக்க இருக்கிறது தாயுமானவர் பாடல்கள் உள்ள பராபர கண்ணியிலிருந்து ஒரு 10 பாடல்கள் குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். இது 380 389 வரைக்கும் உள்ள பாடல்கள். முதல் பாடல் பாருங்க. வாக்கு மனம் ஒன்றுபட்ட வார்த்தையல்லால் போக்குடைய வார்த்தை பொருந்தேன் பராபரமே. இப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு சொல்றோம் அப்படின்னா மனம் நினைக்கிறது, அதனை வாய் சொல்கிறது, அதுபோல அதுவே சொல் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த தன்மையில் நாம் நல்ல எண்ணத்தால் வருவனவற்றைத்தான் பேச வேண்டும், தீயவற்றை பேசக்கூடாது என்பதுதான் இங்கு அந்த பாடலுடைய கருத்து. இரண்டாவதாக பாருங்க. வன்மையின்றி எல்லாம் மதித்து உணர்வார்க்கு ஆகெடுவேன் தன்மை ஒன்றும் தோயா தடையோ பராபரமே. அதாவது மனத்தில் வலிமை இல்லாமல் அனைத்தையும் இறைவனுடைய திருவருளாலேயே அறிந்திடும் தேவர் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சி அவர் சொல்றாரு, அடியவன் பால் பொருந்திட தடை ஏதும் உண்டோ, அப்படி ஒருவேளை இருப்பின் யான் கெடுவேன். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ அந்த இறைவனிடத்தில் அவர் பேசுவதாக சொல்கின்றார். நான் உன்னிடத்தில் வருவதற்கும் நீ என்னிடத்தில் வருவதற்கு ஏதாயினும் தடைகள் இருந்தால் அதை நீக்கி போடு என்று கேட்கின்றார். அடுத்தது, பக்தர் சித்தர் வாழி பரி பக்குவர்கள் வாழி செங்கோல் வைத்தவர்கள் வாழி குரு வாழி பராபரமே. அதாவது பக்தர்களும் சித்தர்களும் அனைவரும் வாழ்க, பரிபக்குவம் அடைந்தவர்களும், இப்ப சொல்லுவாங்க இல்லையா, பக்குவமே இல்லை, அந்த மாதிரி தன்மை இல்லாமல் தெளிந்த ஞானம் உடையவர்கள், நன்மை எது தீமை எது என்று சொல்லி தேர்தலின் திறன் உடையவர்களை தான் பக்குவம் பெற்றவர்கள் சொல்வாங்க. அந்த பக்குவம் அடைந்தவர்களும் வாழ்க, செங்கோல் கொண்ட அரசர்களும் வாழ்க, குருவே நீரும் வாழ்க என்று சொல்லி அனைவரையும் இந்த பாடலில் வாழ்த்துகின்றார். அடுத்து, கல்லாதேன் ஆனாலும் கற்று உணர்ந்த மெய்யடியார் சொல்லாலே நின்னை தொடர்ந்தேன் பராபரமே என்கின்றார். அதாவது நல்ல நெறி நூல்களை நான் கற்கவில்லை என்று சொன்னாலும் அந்நூல்களை ஐயம் தெரிவர, அதாவது ஐயம் தெரிவர என்று சொன்னால் குற்றம் நீங்க கற்றுணர்ந்த சான்றோர்கள் கூறியிருக்கின்ற அறிவுரைகளின்படி உன்னை துணையாக கொண்டு நான் போற்றி பாடுவேன் என்று சொல்லி அவரை அந்த இறைவனை பற்றி கொண்டிருக்கின்ற நிலையை விவரிக்கின்றார். அடுத்தது பாருங்க. சொல் இறப்பர் சர்க்குருவாய் தோன்றி சுகம் கொடுத்த நல்லவர்க்கே கொத்தடிமை கான் நான் கான் பராபரமே என்கின்றார். அதாவது மன வாக்கு இறக்கும்படி நீ ஞான ஆசிரியனாய் எனக்கு வெளிவந்தாய். அதாவது எப்படின்னா, நான் என்னுடைய புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு, இப்ப திருமூலர் தன்னை உணர்ந்தபின் தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி என்னை நான் உணர்ந்து கொள்வதற்கு அதை நீ எனக்கு அருள் செய்திருக்கிறாய். மௌன சுகத்தை அளித்தாய், நீ உயர்ந்த நிலையில் இருந்த எனக்கு வழங்கியதால் உனக்கே நான் அடிமையானேன் அப்படி சொல்றாரு. அதாவது இந்த மோன நிலையை நாம் அடைவதற்கு அந்த பரம்பொருளின் துணை நமக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால அவருக்கு நன்றி சொல்கின்றார். அடுத்து பாருங்க. முத்திக்கு வித்து ஆன போன சுரும்பு வழி தித்தித்திட விளைந்த தேனே பராபரமே. அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, வீட்டு நெறிக்கு காரணமான மௌன நிலை என்ற கரும்பினிடத்தில் இனிக்கும்படியான தேன். அதாவது இறைவன் இன்பமயமானவன்,
அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த பேரின்ப பரம்பொருள் எல்லா சுவைகளையும் கடந்த பேரின்ப சுவையாக இருக்கின்றார். அதாவது வீட்டு நெறி என்கிறது ஸ்வர்க்க பெற்றனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நித்திய ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த இன்பத்தை தனக்களித்ததாக இங்கு தாயுமானவர் குறிப்பிடுகிறார். நித்திரையும் வாழ்த்த நினைவு மற்ற நிற்பதுவோ அந்த அருள் நிலையில் நின் சொல்லாய் பராபரமே. எப்பொழுதும் உறங்குவதும் தீய நினைப்பும் நீங்கி இருப்பதும் தான் தூய்மையான திருவருள் நிலை. அதாவது இந்த சோம்பல் தூக்கம் இந்த இரண்டையும் நீக்கி தீமையான வழிகளிலிருந்து விலகி வாழ்கின்ற பொழுது அது இறைவனுடைய அருளாக நினைக்கின்றார் தாயுமானவர். மண்ணும் மறிகடலும் மற்றவளும் எல்லாம் உன் கண்ணில் இருக்கவும் நான் கண்டேன் பராபரமே. அதாவது இந்த ஐம்பூதங்கள் என்று சொல்லுங்க, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். அந்த நிலமும் அலைகள் வீசி மடங்குகின்ற கடலும் மற்றுமுள்ள எல்லா படைப்புகளும் உன் ஆளுகைக்கு உட்பட்டதே. இதை நான் நன்கு உணர்வேன் அப்படின்னு சொல்றாரு. பூட்டி வைத்து வஞ்ச பொறி வழியே என் தலை நீ ஆட்டுகின்றது ஏதோ அறியேன் பராபரமே. அதாவது படைப்பு முழுவதும் உனது என்று அறிந்து அதன்படி அதாவது இந்த உலகத்தினுடைய மாயைகளில் நான் சிக்கி சிதறாமல் எல்லாவற்றிலும் உன்னையே கண்டு நான் இன்பமுற எனக்கு அருள் செய்திருக்கிறாய். பொய் உணர்வாய் இந்த புழுக்கூட்டை காத்திருந்தேன் உய்யும் வகையும் உள்ளதோ பராபரமே. அதாவது இந்த உடலானது, இந்த பூத உடலானது அழிந்து போகக்கூடியது, மறைந்து போகக்கூடியது, இந்த வாழ்க்கை கடந்து போகக்கூடியது. அதனால் நித்தியமான பேரின்ப பரம்பொருள் நீயே என்பதை அறிவதற்கு நீ எனக்கு அருள் செய்திருக்கிறாய் என்று சொல்றார். ஆக ஐயா, அறியாமையில் நான் புழு நெளிதிடும் கூட்டனை பாதுகாத்தேன், அதனால் வாழவும் செய்தேன். ஆக இந்த வாழ்க்கையும் போய் உடலும் போய் உன்னை நம்பாது வாழ்ந்ததும் போய் இனியாவது நான் உன்னை என்றென்றும் இருக பற்றி வள்ளுவம் சொல்வது போல பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றி பற்றுக பற்று விடற்கு என்ற நிலையில் இறைவனை பேரின்ப பரம்பொருளை நித்திய ஆனந்தமாகிய அந்த உன்னதனை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெயர்களை இப்பாடல்கள் வழியாக தாயுமானவர் கேட்டு பெறுகிறார். நாமும் இத்தகைய வழிமுறைகளில் நன்னெறிகளில் சான்றோர் அறிவுரைகளில் வாழ முயற்சிப்போம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பில்.